உங்களை நல்லா பாத்துக்கிறவன் லைஃப்ல கிடைச்சா அதை விட எந்த குடுப்பனாவும் வாழ்க்கையில கிடைக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் சுஜியில அந்த குணம் இருக்கு. கடைசி வரைக்கும் நல்லா வச்சிருப்பான். சரியா? என்றைக்கும் சந்தோஷமா வச்சிருப்பான். நான் என்ன நான் கொழும்புல கேட்க கொழும்புல இதென்னா அடுத்த நிமிஷம் இதென்னா பொடியங்கள் அடிச்சது இவனுக்கு தான் அடிச்சு சொன்ன அடுத்த நிமிஷமே திருப்பி என்ன கிட்ட ஒரே ஒரு கல்யாணம் தெரியுமா அவன் இப்போ வலிக்கிட்டு வரவான்ட்டு. சரி, அப்படி அவன் ஃப்ரெண்ட்ஷிப்லயே விளையாட்டுக்கு இதா இருக்கிறவன் லைஃப்ல ஒருத்தர் கிடைச்சான்னா நல்லா வச்சிருப்பான். ஸோ நீங்க சின்ன விஷயத்துக்கு அவனோட குழம்பினா கூட அவன் சரியா ஃபீல் பண்ணுவான். ஏன்டா அவன் ஒருத்தர் பாசம் வச்சான்னா அப்படி பாசம் வைப்பான். அவனு கோவம் வந்தா எங்களோட மாதிரி பாயிரம் தான். ஆனா அடுத்து கொஞ்ச நேரத்தில் அவன் கோவம் குறைஞ்சிரும். அது அவன் வளமை. நீங்க அவன் குணத்தை பற்றி நல்லா தெரிஞ்சு கொள்ள நினைக்கிறேன். அவனுக்கு கோவம் வந்தாலும் ஒரு 5-10 நிமிஷம் தான் அந்த கோவம் நிற்கும். அடுத்த நிமிஷம் திருப்பி அடிப்பான். என்னைக்காச்சும் சரி கோவப்பட்டு கத்திட்டு வச்சுட்டு திருப்பி அடிக்காம இருந்துக்கிறானா உங்களுக்கு? என்ன எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் எங்க அப்பா சேர்த்துட்டையும் கூட முதலாவது அவனுக்கு தான் கால் பண்ணது. கால் பண்ணி அடுத்த 5-6 நிமிஷம் பக்கத்துல நின்று மச்சான் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜோசிக்காது என்னாது, நாங்க இருக்கிறோம். நாங்க இப்ப வரைக்கும் அவனை அதே இதுதான். சரியா? எனக்கு ஏதாவது நான் ஏதாச்சும் குழம்புறேனா அப்செட் ஆகிறேனா இதுன்றனா அடுத்த நிமிஷம் நிற்பான். சரியா? அப்ப ஃப்ரெண்ட்ஷிப்புக்காண்டி எவ்வளவு இம்பார்ட்டன் கொடுக்குறான், லைஃப்ல வர தன் வைஃபுக்காண்டி எவ்வளவு இம்பார்ட்டன் கொடுப்பான்னு யோசிச்சு பாருங்க. அவன்ல உண்டு என்ன இப்ப நான் இப்ப வரைக்கும் நான் அவன்கிட்ட பார்த்த விஷயம் உண்டு. சரியா? கூட இருக்கிற ஆக்களை எப்பயுமே சந்தோஷமா வச்சிருப்பான். அது மட்டும் எனக்கு தெரிஞ்ச உண்டு.